கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலையும் உண்டாக்குகிறது. லவீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இங்கு ஒரு துக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமான துக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே, இந்த 40 நாள், இந்த நாளிலே வசனத்தின் வழியிலே இந்த நாளை நாம் எப்படி கடைபிடித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் என்ற எண்ணத்தோடு உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 2 விதமான துக்கத்தை குறித்து இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எடுத்துரைக்கிறார். ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம், இன்று உலகத்திற்கு ஏற்ற துக்கம். இன்னொன்று அதாவது லௌகீக உலக துக்கம். லௌகீகனா அழிந்து போகிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுக்கேற்ற துக்கம், இந்த வசனத்தை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பாருங்கள், அழியாமையை சுதந்திரித்துக் கொள்கிறது. அதாவது அது என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் எதை எதை செய்யாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தோமோ அதெல்லாம் விட்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வைக்கிறது தேவனுக்கேற்ற துக்கம். இந்த நாளை நீங்கள் எப்படி கடைபிடிக்கிறீர்கள்? லௌகீக துக்கம், அழிந்து போகக்கூடிய இந்த பொருள் மேலே, இந்த உலகத்தின் மேலே வைக்கக்கூடிய ஆசை, இந்த உலகமும் இதில் உள்ள யாவும் அழிந்து போகும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இவைகள் ஒன்றும் ஜீவனுக்குரியவைகள் அல்ல, இந்த உலகத்தில் உண்டானவைகள். இந்த உலகத்திலிருந்து உண்டான மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்டவையின் மேல் நாம் இது எனக்கு கிடைக்கவில்லையே, இது எனக்கு வந்து சேரவில்லையே, இந்த பதவி எனக்கு கிடைக்கவில்லையே, இந்த ஆலயத்தில் என்னை செக்ரட்டரியாக போடவில்லையே, இந்த ஆலயத்தில் என்னை பொருளாளராக போடவில்லையே, இந்த ஆலயத்தில் என்னை தலைவராக போடவில்லையே, எனக்கு முன்னாலே விருப்பு கொடுக்கவில்லையே, எனக்கு முதலாவது திருவிருந்தை கொடுக்கவில்லையே. செவல்பட்டியில் ஒரு ஆள் சொன்னார் அல்லவா, இப்படிப்பட்ட நிகழ்வோடு அல்லது வந்த உடனே இங்க போதகர் வந்து ஐயா ஐயா வாங்க என்று என்னை கூப்பிட்டு அழைக்கவில்லையே என்றெல்லாம் நமக்குள்ளே ஒரு விசனம் உண்டாகிறது, ஒரு வருத்தம் உண்டாகிறது, ஒரு துக்கம் உண்டாகிறது. இந்த துக்கம் நம்மளை அழிவின் பாதையிலே, மரணத்தின் பாதையிலே நம்மளை கொண்டு செல்லும். ஆவிக்குரிய ஒரு மரணத்தின் பாதையிலே நம்மளை கொண்டு செல்லும். ஆகவே இந்த துக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்மளை யாரும் வாங்கள் என்று சொன்னாலும், வர வேண்டாம் என்று சொன்னாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்னை தேடி நான் வருவதற்கு முன்பதாகவே இரவெல்லாம் தூங்காமலும் உறங்காமலும் அவர் விழித்திருந்து என்னை பாதுகாத்து என்னை ஆலயத்துக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவர் முன்னாலே வந்து இருக்கிறார். அவருக்கு முன்னாலே நான் வந்து நிற்கிறேன். என் தேவைகளை சந்திப்பவருக்கு முன்னாலே வந்து நிற்கிறேன். என் பிரச்சனைகளிலிருந்து, என் வேதனையிலிருந்து என்னை விடுவிக்கிறவருக்கு முன்னாலே வந்து நிற்கிறேன் என்று இந்த காலத்தை நாம் உணர்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆகவே இப்படிப்பட்ட தன்மைகள் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள், பட்டங்கள், பதவிகள், பணங்கள், செல்வாக்குகள், அப்படி ஒரு சேலை கிடைக்கவில்லை, இப்படி ஒரு வேட்டி கிடைக்கவில்லை, இப்படிப்பட்ட ஒரு பேண்ட் கிடைக்கவில்லை, எனக்கு எத்தனை கடை ஏறி இறங்கினாலும் அந்த நினைக்கிற மாதிரி எனக்கு இந்த இது நகை கிடைக்கவில்லை, நட்டு கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை, என் முடி சுருளாக இல்லை என்றெல்லாம் கவலைப்படுவதல்ல. கவலை வேண்டாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்பதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு எது தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தீர்மானத்தை பண்ணி இருக்கிறாரோ அது நமக்கு கிடைக்கும். ஆகவே நாம் வந்து இதை குறித்து, இப்படிப்பட்ட அழிந்து போகிற காரியத்திற்காக நாம் துக்கப்படக்கூடாது. நல்ல பிரியாணி செஞ்சு கொடுக்காம நம்மளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்களே, நல்ல ஆடு இருக்கு, கடா இருக்கு, அப்படியே அறுத்து போட்டுருக்கலாமே, அப்படிலாம் துக்கப்படக்கூடாது. அப்படி செஞ்சு கொடுத்தா மறுநாள் எரிஞ்சிரும். அது உங்களை விட்டு தன்னால் சொல்லிக்கிடாம கிள்ளிக்கிடாம எரிஞ்சிரும், அது ஓட ஆரம்பிச்சு. ஆகவே இதெல்லாம் அழிந்து போறவைகள். ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் ஒன்று இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள் இருக்குமானால் அது தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் உண்டாகும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் எனக்கு இடைவிடாத துக்கம் என்று சொல்கிறார். பெரிய சொத்துக்காரர், சுகத்துக்காரர், படிப்புக்காரர், பட்ட மேதைக்காரர், 2 விதமான குடியுரிமை பெற்றவர், அவரை யார் விரல் நீட்டி பேசக்கூடிய அளவுக்கு அந்தஸ்தை பெற்ற அவர், எனக்கு இடைவிடாத நாள்தோறும் எனக்கு ஒரு துக்கம் இருக்கிறது.
என்று அவர் எதை சொல்கிறார் என்றால் சபையை குறித்து சொல்கிறார். அதாவது உங்களையும் என்னையும் குறித்து சொல்கிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு, அதாவது தன்னுடைய ஆடுகள் மீது, தன்னுடைய சபை விசுவாசிகள் மீது எப்பொழுதும் ஒரு பார்வை இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட பார்வையாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு சரியான ஆகாரம் கிடைத்திருக்கிறதா, நல்ல மேய்ச்சலை கண்டடைந்திருக்கிறாரா, நல்ல உபதேசம் இருக்கிறதா என்று சொல்லி எப்பொழுதும் மன உருக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். ஆகவே ஒரு ஊழியக்காரன் இந்த லெத்து காலத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், இந்த தவ காலத்திலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், கர்வாரியின் ருசியாமல் நான் அப்படியே காபந்த அரசு போல என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கிறிஸ்துவை போல மனதுருக்கம் உள்ளவர்களாக எப்பொழுதும் அவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? நமது கையிலே, நம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய முன்னோர்கள் இப்படித்தானே இந்த தவச காலத்தை வைத்தார்கள். ஒருவேளை பரிசுத்த வேதாகமத்திலே இதற்கு ஆழமான விளக்கம் இல்லை என்றால் கூட சில பரிசுத்தவான்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று வைத்தார்கள் அல்லவா? அதன்படி நாம் செய்திருக்கிறோமா? எல்லா காலம் வருகிறது, எல்லா காலம் போய்கொண்டுதானே இருக்கிறது. நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள்? ஆகவே தேவனுக்கேற்ற துக்கம் என்பது, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல என் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடது பக்கத்தில் இருக்கிறவன் வலது பக்கத்தில் இருக்கிறவனிடத்திலும் சரிசமமாக சரியாக நான் அன்பு கூறுகிறேனா? அவர்களிடத்தில் ஏதாவது குறைவு இருக்கிற பொழுது, குறைபட்டு நிற்கின்ற பொழுது, கண்கலங்கி நிற்கிற பொழுது அப்படி கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு மனிதனாக என் வாழ்க்கை இருக்கிறதா, நான் செய்கிறதா என்பதெல்லாம் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து, அப்படி அவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது, ஒருவேளை நான் சொல்லுகின்ற நான் என்னதான் உதவி செய்து அவர்கள் சுவிசேஷத்தை சொன்னாலும் கூட அவர்கள் என்னை ஒரு இழிவானவனைப் போல அல்லது நான் ஒரு ஏமாளியைப் போல என்னை அவர்கள் பார்த்தாலும் கூட நான் அவர்களை சபிக்காமல் மாறாக, ஐயோ இவர்கள் இப்படி போகிறார்களே, இப்படி போகின்ற பொழுது இவர்களுடைய முடிவு அவர்களுக்கு ஒரு மரணமும் நரகமுமாக போய்விடுமே, அவர்கள் தேவனிடத்திற்கு வர முடியாதே என்ற எண்ணம் எனக்குள் வர வேண்டும். நம்முடைய பிள்ளை இருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகள் சில நேரங்களில் நாம் விரும்பாத காரியத்தை, தீமையான காரியங்களை செய்கின்ற பொழுது அவன் நாசமா போட்டோம், அவன் அப்படி போட்டு இப்படி போட்டுன்னு சொல்ற கிடையாது. எப்படியாகிலும் யார் மூலமாகிலும் அவன் திருத்தப்பட்டு அவன் நல்வழியை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு துக்கம் நமக்கு வருகிறது பார்த்தீர்களா? அதான் பிள்ளைகள் மீது படுகிற துக்கம் பிள்ளைகளை பிற்காலத்தில் நல்லதாக மாற்றும். அதுபோல தேவனுக்கேற்ற துக்கம் என்னையும் சரி பண்ணும், மற்றவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்து தேவனுடைய ராட்சியத்துக்கு ஏதுவாக ஒரு மனம் திரும்புதலை அறிவிக்கக்கூடிய ஒரு துக்கமாக இருக்கும். அந்த துக்கத்தை படுகிறோமா, அல்லது ஆண்டவரை செல்வி அடிச்சு விட்டாங்களே என்று நாம் அந்த தூக்கத்தை படுகிறோமா? இல்லை என்றால் எனக்கு இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை, இந்த காலத்திலேயாவது இந்த லெந்து காலம் முடிந்த உடனே, இந்த தவ காலம் முடிஞ்ச உடனே என்னை ஒரு நல்ல இடத்துல என்னைய மாற்றி போடுவாங்க, ஒரு கவுன்சில் சேர்மன் ஆக்குவாங்க, அல்லது எனக்கு பட்டம் கொடுத்துருவாங்க, பதவி கொடுத்துருவாங்க, சம்பளத்தை வைத்து கொடுத்தாங்க நினைச்சேனே, அதெல்லாம் கிடைக்கலையே என்கின்ற இந்த துக்கத்தை நாம் நினைக்கிறோமா? ஆகவே இந்த இரண்டு வகை துக்கத்தில் தேவனுக்கேற்ற துக்கத்தை தெரிந்து கொண்டு அநேக ஜனங்களுக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.